ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஆஃப்டர் 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஊடால ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எத்தனை பேர் அதை நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரில. இந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஸோ ஜாப் ப்ரொஃபைல் மாறிடுச்சுன்னு. தென் அகெயின் இப்போதைக்கு டெம்ப்ரரியாக வேறு ஒரு ஆஃபீஸில் ஜாப் மாற்றி கொடுத்துருக்காங்க. பட் அன்டில் எம்எல் வரையும் மட்டும் சொல்லியிருக்காங்க. அண்ட் எம்எல் முடிச்சுட்டு குவிட் பண்ணிவிடுவேன் தான் நினைக்கிறேன். குவிட் பண்ணிட்டேன்னா நான் கண்டிப்பாக நிறையா வீடியோ போடுவேன். இப்போதைக்கு என்னால் போட முடியல. ஏன்னா ஆல்ரெடி ஒர்க் சைடும் ரொம்ப பிஸியாக தான் இருக்குது, கடுப்பாக தான் போகுது. அதே மாதிரி ப்ரெக்னென்சி கோத்ரூஸ் வேறு. ஏன்னா கொஞ்சம் தனியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது, பேரண்ட்ஸ் கூட இல்லாமல். அதனால தான் ரொம்ப நாள் வீடியோ போடல. ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்னா டெலிகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்திங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். அதிலலாம் வீடியோ போடாததுக்கு மட்டும் ஐ எம் ஸோ சாரி. என்னால் ரெகுலராக அப்டேட் பண்ண முடியல. ஸோ ஒருத்தவங்க கேட்ட வீடியோ தான் இப்போ ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி பிபிஎம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, லைக் எல்லாமே என்கிட்டே வேலை வாங்குகிறாங்க, நான் ஏபிபிஎம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது அண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறது இல்லை எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறது எதுவுமே டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையில்லை. எப்போயுமே அதை ஒரு பாயிண்ட்டாக வைக்காதீங்க, அதை வச்சு அவங்கள லாக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் உங்களோட டைமுக்கு நீங்கள் வரணும். இன்கேஸ் லேட் ஆகுது அப்படின்னாலும் எஸ்ஓலேருந்து நீங்கள் பிஓக்கு வர டிஸ்டன்ஸில் லேட் ஆச்சு அப்படிங்கிற நீங்கள் ஒர்க் ரிலேட்டடாக தான் சமாளிக்கணும். பர்சனலுக்காக போனேன் இல்லை பஸ்ஸு லேட் ஆகிடுச்சு இந்த மாதிரி சொன்னிங்கன்னா கண்டிப்பாக லாக் பண்ணுவாங்க. செகண்ட் திங் பிபிஎம் தான் பே ஸ்லிப்பு எல்லாமே எழுதணும், மேனுவல் எல்லாமே. சின்ஸ் இந்த பர்சன் ஏஜ்டுங்கிறனால அவங்கள எழுதி தர சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. பட் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறாங்க, உங்களை ஒரு என்ன சொல்ல ட்ரீட் பண்ணுற மாட்டுறாங்க கரெக்டாக அப்படின்னா மட்டும் எம்ஓக்கிட்டேயும் எஸ்பிஎம்கிட்டேயும் இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அண்ட் சில நேரம் எழுதி தரதே தப்பாக இல்லை 2 வேலை பண்ணுற மாதிரி எழுதி கொடுங்க. அவரே புரிஞ்சுட்டு அவங்களே பண்ணிவிடுவாங்க. அதுக்கும் திட்டினாங்கன்னா நீங்களும் மூஞ்ச காட்டுங்க. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் 2 பேர் மட்டும்தான் அந்த ஆஃபீஸில் இருக்க போகிறீங்க. ஸோ அவர் உங்களை திட்டுறாருங்கும் போது நீங்கள் மூஞ்ச காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து அவர் அவங்க சொல்கிறத நிறுத்திப்பார். அண்ட் சேல்ரி எப்போவுமே நம்மளுக்கு இப்போ பிஓஎஸ்பி அக்கௌண்ட்டில் தான் க்ரெடிட் பண்ணுவாங்க. இது அவங்க சொல்லியிருக்கணும், சொல்லலைனாலும் நோ ப்ராப்ளம், உங்களுக்கு அரியர்ஸோட இந்த மந்த்து சேர்த்து வந்துடும். அண்ட் அவரை சமாளிக்கிறதுக்கு மெயின் திங் நீங்கள் லேட்டாக போனாலும் நான் எஸ்ஓவில் லேட் ஆகிடுச்சு, எஸ்பிஎம் இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருந்தாங்க, அங்கே லேட் ஆகிடுச்சு, இங்கே லேட் ஆகிடுச்சின்னு ஆஃபீஸ் ரிலேட்டடாக மட்டுமே ரீசன் சொல்லுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது பர்சனலாக சொன்னீங்கன்னா அதை வச்சு அவர் உங்களுக்கு லாக் பண்ணிவிடுவார். ஸோ அதை என்றைக்குமே ரீசனாக சொல்லாதீங்க. தென் லெட்டர் டெலிவரி பண்ணுறதும் அந்த பிஓ ஜேர்னலில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்திருக்குன்னு எழுதுறது மட்டும்தான் உங்கள் வேலை. மித்த என்ன சொல்ல பே ஸ்லிப் எழுதி தரணும், இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே தவிர அவங்க சொல்கிறத ஆர்டராக இப்போது எஸ்பிஎம் ஏஎஸ்பி ரூல் நம்மளுக்கு ஆர்டர் போடுற மாதிரி அவங்க ரூல் பண்ணுறது ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. பிபிஎம்மும் ஏபிபிஎம்மும் சேம் கேடர் தான். என்ன ஒரு 2000-3000 ஸ்லாப் டிஃப்ரென்ஸ் வரும், அவ்வளோதானே மட்டுமே தவிர மித்த எல்லாருமே ஜிடிஎஸ் ஒரே கேடர் தான். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக ரொம்ப பண்ணாங்க அப்படின்னா எம்ஓக்கிட்டேயும் எஸ்பிஎம்கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எஸ்பிஎம்கிட்ட லைட்டாக சொல்லுங்கள், இந்த மாதிரி ரொம்ப ரெஸ்பெக்டே தரமாட்டுறாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லாமல் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை அவங்கக்கிட்ட பேசிக்கட்டும். ஆனால் கொஞ்ச நாள் எப்படியும் உங்கள் மேலே கெடுக்கடுன்னு தான் இருப்பாங்க. நீங்கள் எப்படியும் லெட்டர் டெலிவரி பண்ணிவிட்டு உங்களோட முடிகிற டைமுக்கு வாங்க, அதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்க்கு வராதிங்க. இப்போ 10 to 2 உங்களோட ஆஃபீஸ் டைம்னா 10 o'clock நீங்கள் எஸ்ஓலேருந்து பேக் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா 11க்கு வெளியில் போகிறீங்கன்னா 2 o'clock கரெக்டாக முடிக்கிற டைமுக்கே ஆஃபீஸ்க்கு வாங்க. அதுக்குள்ளே அவர் எல்லா ஒர்க்கும் முடித்து வச்சுருக்கிற மாதிரி. நீங்கள் அங்கே வேகமாக முடிச்சிட்டேன், ஸோ நான் ஆஃபீஸில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்காமல் அங்கே வேறு எங்கேயாவது உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸை பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் ஒரே சொல்யூஷன். அண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் அக்டோபர் நவம்பர் ஆகிடும், கண்டிப்பாக செப்டம்பரில் வராது. அக்டோபர் நவம்பருக்குள்ளே வந்ததுன்னா 2 years எலிஜிபிள் 1 years எலிஜிபிள் பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நியூ சாஃப்ட்வேருங்கிறனால ஏதாவது கிளிச்சஸ் இருக்கும்,
ஃபஸ்ட்டு ஒரு 1 day 2 daysக்கு, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, tata, bye bye, see you all.